गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा। सद्गुरुनाथ महाराज की जय। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनं अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं ज्ञानवैराग्यसम्पूर्णा हरिभक्तिपरायणान् पूर्वाचार्याणहं वन्दे सम्प्रदायप्रवर्तकान् जन्माद्यस्य तोऽन्वयात् इतरतश्चार्तेषु अभिज्ञस्वरार्तेणे ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा दाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविंदा गोविंदा। வீழ்ந்தவர் என்றும் மீண்டது தானுண்டோ அல்லது மாண்டது தானுண்டோ சத்குருநாதன் பார்வையில் வீழ்ந்தவர் என்றும் மீண்டது தானுண்டோ அல்லது மாண்டது தானுண்டோ ஆண்டுகள் செய்திடும் தவ பயனை ஆண்டுகள் செய்திடும் தவ பயனை பல்லாண்டுகள் செய்திடும் தவ பயனை பார்வை ஒன்றிலே கடை கண் பார்வை ஒன்றிலே கடை கண் பார்வை ஒன்றிலே தந்திடும் குருநாதர் பார்வையில் வீழ்ந்தவர் என்றும் மீண்டது தானுண்டோ அல்லது மாண்டது தானுண்டோ புலிவாயேற்பட்டாடும் குருவாயேற்பட்ட சீடனும் குருவருள் பெற்ற ஜடமும் பசு பக்ஷி மிருகங்களும் மீளவே மீளாது இது சத்தியம் மீளவே மீளாது இது சத்தியம் மீளவே மீளாது சத்குருநாதர் பார்வையில் வீழ்ந்தவர் என்றும் மீண்டது தானுண்டோ அல்லது மாண்டது தானுண்டோ சத்குருநாதர் பார்வையில் வீழ்ந்தவர் என்றும் மீண்டது தானுண்டோ அல்லது மாண்டது தானுண்டோ நம்ம சத்குருநாதனுடைய கிருபையினால நீங்களும் இங்க எல்லாரும் கூடியிருக்கோம் ஒரு அழகான சத்சங்கத்துக்காக. இந்த குருநாதன் என்னன்னா ஒருத்தனை பார்த்தோன்னே அவனை இப்படி ஒரு புலி ஒரு ஆடை பார்த்தோன்னே இப்படி துள்ளி குதிச்சு கவ்வும் அந்த ஆடு மேல. அதே மாதிரிதான் நம்ம குருநாதரும் ஒரு சிஷ்யனை பார்த்துட்டான்னா அவர் பாப்பார் டக்குன்னு ஒரு புலி மாதிரி அவர் மேல போய் ஜம்ப் பண்ணி கிராப் பண்ணுவார். ஏன்னா பகவானே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கார் குருவை அப்படி பண்ணணும்னு. அப்படிப்பட்டது குரு. ஆனா இந்த மாதிரி நம்ம பிடிச்சி என்ன பண்ணுவார் ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம இங்க அமெரிக்கால இருக்கோம், நம்ம குருநாதர்லாம் இந்தியாவில் இருக்க. அப்போ நம்ம அவரை பார்க்கவே முடியாது. அப்போ இப்படி how can we still stay in his graceனா அவர் he will give us a பாதுகை. அந்த பாதுகை என்ன பண்ணும், நம்ம ஆற்றுல எடுத்துன்னு வந்துட்டு நம்ம பூஜை பண்ணுவோம், இல்லை நம்ம நிறைய நாமா சொல்லுவோம்,
நிறைய சத்சங்கம் நடக்கும் அந்த பாதுகைக்கு. அப்படிதான் we can give back to him. அந்த பாதுகையை நம்ம அங்க இருக்க குரு, இந்த பாதுகையை we should see the பாதுகை as குரு instead of just a பாதுகை. அப்படிதான் நம்ம பரதனும் பார்த்தா. அன்னைக்கு ராமர் காட்டுக்கு போயிருக்கும் பொழுது அங்க காட்டுல ஸ்டே பண்ணியிருந்தார். அப்போ பரதன் வந்து கேட்டா, ராமா இங்க அயோத்தியில யாராவது ராஜ்யம் ஆகணும், நீ தான் திரும்பி வரணும், திரும்பி வான்னு கேட்டிருந்தா. ஆனா ராமர் வரமாட்டேன்னு இருந்த, தர்மத்தை நான் ஃபாலோ பண்ணுவேன்னு அவருடைய பாதுகையை தந்த. பரதனும் திரும்பி கூட்டின்னு போனா. ஆனா ராமனையும் ராமருடைய பாதுகையும் அவன் குருவா பார்த்தான். அங்க அயோத்தியால அந்த பாதுகை ராஜாவா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனா அவனுக்கு ஃபர்ஸ்ட் திங் அவன் அந்த பாதுகை குருவா பார்த்தான். அப்போ அந்த குருவோடைய பாதுகை நம்மளுக்கு திரும்பி என்ன தரும்னா ஒரு நிம்மதி தரும், ஒரு சத்சங்கம் தரும், ஒரு எல்லா பேட் குவாலிட்டிஸும் டிஸ்ட்ராய் பண்ணும். அதான் நம்ம குருஜி பாடுற சத்குரு பாதுகை குஞ்சலம் என் மேல் பட்ட பொழுது தானே நான் நிம்மதியடைந்தேன், உலகம் மறந்தேன், ஆனந்தம் தானடைந்தேன், நானே நிம்மதி அடைந்தேன். அந்த பாதுகை நம்ம மேல படும்பொழுது நம்மளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதி எப்படி இருக்கும்? இப்போ ஃப்ரெண்ட்ஸோட நம்ம போய் சோஷியலைஸ் பண்றோம், ஒரு பார்ட்டி வச்சுக்கிறோம், அது எல்லாம் இருக்கு. ஆனா அந்த நிம்மதி எப்படி இருக்கும்னா அந்த எல்லாம் மறந்து அந்த பாதுகை மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும் அந்த நிம்மதி. ஒரு சென்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ், ஒரு சென்ஸ் ஆஃப் ஆனந்தம் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு பாடுறேன். குருவின் மலரடியே எங்கும் என் கண்ணால் பார்த்து நின்றேன், மற்றெல்லாம் மாயை பொய்யனும் கனவில் கண்ட பொருள் போல் நினைத்தேன், நிம்மதியடைந்தேன், உலகம் மறந்தேன், ஆனந்தம் தானடைந்தேன், நானே நிம்மதி அடைந்தேன். குருவோட திருவடி, மலரடி எல்லா இடத்துலயும் இருக்கும். நம்மளுக்கு எது பார்த்தாலும் அவர் தான் தெரியும். அதை தவிர வேற ஏதாவது பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே மாயையா தெரியும். ஏதோ ஒரு ட்ரீம்லேருந்து அப்படியே எழுந்துட்டோன்னே பார்த்த மாதிரி ஏதோ எல்லாமே பொய்யா தெரியும் அப்படின்னு பாடுற அந்த பாதுகை தான் நம்மளுக்கு எல்லாமே அந்த மாதிரி தெரியும். அவரோட கிரேஸ் நம்ம மேல வந்துட்டுனா மலையை குடையாய் தாங்கிய கோகுலம் காத்த கோவிந்தனை நான் அரணமாயடையவே அவனின் பார்வையை உள்புறம் மாற்றிவிட்டான், நிம்மதியடைந்தேன், உலகம் மறந்தேன், ஆனந்தம் தானடைந்தேன், நானே நிம்மதியடைந்தேன். அன்னைக்கு என்னாச்சு? அந்த மலையை அந்த கிருஷ்ணர் என்ன பண்ணார்? கோவர்தன கிரிதாரியா சுண்டு பரலால அந்த மலையை தூக்கினார். அந்த கோகுலவாசிகள்லாம் ப்ரொடெக்ட் பண்ணறதுக்காக இந்திரனோட பெரிய பெரிய மழை டிராப்லெட்ஸ் இருந்து அதுலேருந்து அந்த கோவர்தனை தூக்கி அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணறதுக்காக அவன் தூக்கினா. ஆனா இன்னைக்கு எனக்கு இந்த கலின்ற ஒரு மழை இருக்கு, பெருசா விழுந்துட்டு இருக்கு. நான் என்ன பண்ண முடியும்? நான் இந்த பாதுகை என் தலை மேல வச்சுட்டு இருக்கேன், நமஸ்காரம் பண்றேன். அது என்ன இந்த மழை, இந்த கலின்ற மழையில இருந்து என்ன ஷீல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு இது ஒரு எக்ஸாம்பிள் தர.
அப்படி இந்த பாதுகை நம்மளுக்கு ஒரு நிம்மதி தரும்னு பாடுறேன். இந்த பாதுகை வேற என்னெல்லாம் தரும்னா ஒரு நிம்மதி, ஒரு 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 ஹாப்பினஸ், ஒரு எல்லா பேட் குவாலிட்டிஸும் நம்மள்டே டிஸ்ட்ராய் பண்ணும். ஒரு சத்சங்கம் தரும். அந்த சத்சங்கம் எப்படி இருக்கும்? சத்சங்கத்துல நிறைய நாம சங்கீர்த்தனம் நடக்கும், நாமா நிறைய சொல்லுவா, பாராயணம் நிறைய நடக்கும், ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம்ன்ற இந்த நவவித பக்தி பிரஹ்லாதன் லிஸ்ட் பண்றால அது எல்லாம் அந்த இடத்துல நடக்கும். அப்படி போயிட்டு இருக்கும் அந்த சத்சங்கம். அவ என்ன ஸ்ரவணம் பண்ணுவா, அவ என்ன படிப்பானா, அவன் குரு தந்து அந்த பாகவதமே. இந்த பாகவதம் எப்படி இருக்கும்? எல்லா ஸ்கிரிப்சர்ஸ், எல்லா இதிகாசங்கள் எல்லாத்தையும் ஒரு சாரமா இருக்கும் அந்த பாகவதம். அது படிக்கும் பொழுது ஒரு ஆனந்தம். எஸ்பெஷலி அந்த 10th canto எல்லா சின்ஸ், எல்லா ஈவில் ஸ்டஃப், எல்லா பேட் குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிடும். அது நம் பரீட்சித்தோட கதையிலேருந்து நம்ம பார்க்கலாம். இந்த பரீட்சித் ஒரு நாள் காட்டுல இருந்தா. காட்டுலேருந்து அவனுக்கு நல்ல டே அவன் ஹண்ட் பண்ணியிருந்தான். அப்போ இங்கேயாவது தாகர்துன்னு அவன் ஒரு சமீகரன்ற ஒரு ரிஷியோட இதுக்கு போறான், ஆசிரமத்துக்கு. அங்க போகும்பொழுது அவன் பார்க்கலாம், ரிஷிய நம்ம சமீகரை பார்க்கலாம். அவர் அப்படியே தியானத்துல இருக்கார். இவர் என்ன ஃபேக் பண்றாரா, உண்மையா தியானத்துல இருக்காரா? நான் ராஜாவா இருக்கேன், இவர் ஒண்ணு கூட நகர மாட்டேங்கிற, இவ்வளவு திமிரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான் அவன். அந்த பெரிய பரீட்சித்துக்கே அந்த மாதிரி நினைக்கிறான். அதனால தண்ணிக்கு தாகத்துல அவன் ஒரு பாம்பு இருந்தது, அந்த பாம்பை அவர் சுத்தி போட்டான். அதாவது எழுந்து பாரா இல்லையான்னு. அதுக்கப்புறம் அவன் மாட்டு கிளம்பிட்டான். ஸ்ருங்கி பார்க்கும்பொழுது என்ன சொன்னான், என்ன பார்க்கும்பொழுது அவன் பார்க்கறான், அவன் அப்பா மேல ஒரு கார்ட்லேண்ட் இருந்தது. ஸ்ருங்கி அவன் அப்பா பார்த்துட்டு ரொம்ப ஆங்கிரி ஆயிட்டான். இப்ப யாரு இந்த மாதிரி பண்ணுவா? என் அப்பாக்கே அவ்வளோ யோகத்துல இருந்தா யாரு இந்த மாதிரி இவ்வளோ அபச்சாரம் பண்ணுவா? அந்த பரீட்சத்துக்கு அப்பதான் தெரிய வருது. அப்போ கங்கரையில போய் உட்காடுறான். யாராவது வருவாளோ எனக்கு கதை சொல்றதுக்கு அப்படின்னு உட்காரும் பொழுது தத்ராகமத் பகவான் வியாசபுத்ரோ அப்படின்னு நம்ம ஸ்ரீ சுகர் வர. ஸ்ரீ சுகர் ஸ்ரீமத் பாகவதம் சொல்ல ஆரம்பிக்கிற. அந்த 7 daysல அந்த ஸ்ரீமத் பாகவதம் சொன்னோடனே கூட அவனுக்கு 7 days முன்னாடி ஒரு பாம்பு கிடைக்கும்னு, ஒரு பாம்பு கடிச்சு செத்து போவான்னு ஒரு சாபம் கிடைச்சது அவனுக்கு. பார்த்தானா 7 daysக்கு அப்புறம் முக்தியே கிடைச்சிடுது. அப்படிப்பட்டது அந்த பாகவதம் அப்படின்னு நம்ம குருநாதர் பாடுற. ஹரியை நம்பி கெட்டவர் புராணத்திலும் இல்லை, விருப்பு வெறுப்பின்றி முக்தியை அளித்தான் அன்றோ, பரிபக்குவம் ஆக்கி ஹரிபக்தியை தரும் சரிநிகர் சமானம் இல்லாத கதையவனதன்றோ, பரிதவித்த பரீட்சித்தும் கேட்டதும் ஹரி கதையை அரிதிலும் அரிதான ஹரிச்சரணத்தை அடைந்தான், பரிதவித்த பரீட்சித்தும் கேட்டதும் ஹரி கதையை அரிதிலும் அரிதான ஹரிச்சரணத்தை அடைந்தான். அந்த பாகவதத்தை கதாசிரவணம் பண்ணோடனே அவனுக்கு பரிபக்குவமாக்கி ஹரிபக்தியை கிடைச்சிடுது. பரிபக்குவம்னா என்னது? பரிபக்குவம்னா எல்லா குட் குவாலிட்டிஸா ஆக்கும், குட்டா ஆக்கும். அப்போ என்னது? பேட் திங்ஸ்லாம் டிஸ்ட்ராய் பண்ணணும்னு அர்த்தம். பேட் குவாலிட்டிஸ், நம்மளோட பாவங்கள், நான் பொய் சொன்னோன்னா அதில் டிஸ்ட்ராய் பண்ணணும், நம்மளோட ஈவில் ட்ரைட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஹரிபக்தி தரும். இந்த பேட் குவாலிட்டிஸ்னு சொல்றாரு அப்படின்னா என்னன்னா 6 டைப்ஸ்ல கிளாஸிஃபை பண்ண முடியும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம்னு. இந்த மோகம்னா என்னது? மோகம்னா ஒரு
ஒரு டெல்யூஷன், ஒரு கன்ஃபியூஸ்மெண்ட். அது என்ன ஆக போகிறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன். அப்போ அந்த மோகமே, அந்த டெல்யூஷனே என்ன ஆகும், ஒரு காமமாகும், ஒரு லஸ்ட் ஆகும், ஒரு டிசையர். அதை பார்த்தோடனே ஒரு ஆசை, அது வேணும்னு. அதே இன்னும் ஸ்ட்ராங்காக என்னாகும், அது வேணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு கிரீட் ஆகும், ஒரு லோபமா, அது எனக்கு வேணும், அது எனக்கு கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னு ஆகும். அதே அது நம்மளுக்கு கிடைச்சிட்டுனா என்ன ஆகும், ஒரு மதமாகும். எனக்கு கிடைச்சிட்டு பாருடா, எனக்கு கிடைச்சிட்டு பாருடா, உனக்கு கிடைக்கல பாரு அப்படின்னு நம்ம சிரிப்போம். அதான் ஆகும். அது என்னது, ஒரு மதம், ஒரு ஈகோ, ஒரு ப்ரைட். நான் எனக்கு கிடைச்சிட்டு வேற யாருக்கும் கிடைக்காது. ஆனா அது கிடைக்கலன்னா நம்மளுக்கு குரோதம் வரும், ஒரு ஆங்கர் வரும். ஏன் எனக்கு கிடைக்கல, இப்படியாவது நான் கிடைக்கணும், இப்படியாவது கிடைக்கணும்னு நினைச்சிருந்தேன், பார்த்தா எனக்கு கிடைக்காம போயிடுது அப்படின்னு ஒரு குரோதம், ஒரு ஆங்கர் வரும். அப்போ அந்த ஆங்கரே பெருசாக பெருசாக வேற யாராவது பார்த்து அவளுக்கு கிடைச்சிட்டுனா அதே ஜெலசி ஆகும். அவனுக்கு கிடைச்சிட்டு எனக்கு கிடைக்கல, அவனை பார்த்து பொறாமப்படுறது, ஒரு மாத்சரியம்னு பேரு. இப்படி இந்த 6 குவாலிட்டிஸ் ஷட்ரிபு இருக்கு. ஆனா இது எந்த பாகவதத்துல இங்க மோஸ்ட் ப்ராமினெண்டா இருக்குன்னா கிருஷ்ண கதையில இருக்கு. கிருஷ்ண கதையில காமம்னா என்ன சொல்றான், பூதனை காமத்துல வந்தா கிருஷ்ணனுக்கு பால் தரணும்னு. அப்ப கிருஷ்ணனும் ஏத்தண்டா ஒரு காமத்தோட ஒரு ஓகேன்னு ஏத்தண்டா அவன். ஆனாலும் பூதனை ராட்சசின்னு தெரிஞ்சு அவன் அவளை வதம் பண்ணான். அப்போ குரோதம்னா யாரு, குரோதம்னா காளியன்ல. காளியன் தான் துவேஸ்ருக்கினி விதிகரால விஷாக்னி திருஷ்டிம்னு சொல்றது. அவன் நம்ம கண்ணுலேருந்து இது வருதான், ஃபயர், வாயிலேருந்து ஃபயர் வருதான், அவ்வளோ பாய்சன் ஸ்பிட் அவுட் பண்றானா, அவ்வளோ ஆங்கர் அவனுக்கு தலைக்கு மேல ஏறிட்டான் அவனோட குரோதம். அதனாலதான் கிருஷ்ணன் அவனோட தலைக்கு மேல ஏறி நர்த்தனம் பண்ணி அவனோட குரோதத்தை அடக்கினார். அடுத்தது மதம்னா என்னது, மதம்னா ப்ரைட். இது எங்க தெரியுதுன்னா பிரம்ம மோகனத்துல பிரம்மா தான் நான் ஃபுல் வேர்ல்டையும் நான் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன், நான் தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த குட்டி பையன் கிருஷ்ணன் எல்லா அசுரங்களையும் வதம் பண்ணி அவன் ஏதோ பெரியவன் நினைக்கிறானே அப்படின்னு பிரம்மா நினைச்சார். அப்போ எல்லா கோபர்கள் மாடுகன்றுகளும் எடுத்துட்டோடனே கிருஷ்ணரே அதை எல்லாம் குளோன் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவரோட கர்வத்தை அடக்கினார். ஃபைனலா மாத்சரியம் இங்க தெரியாது. மாத்சரியம்னா ஜெலசி. அகாசுரனுக்கு கிருஷ்ணரை பார்த்து வயிற்றெறிஞ்சது. அதனாலதான் எல்லா கோபர்களையும் எடுத்துட்டு முழுகிட்டான், வாய்க்குள்ள போயிடுத்து, தொப்பைக்குள்ள போயிடுத்து. அவனுக்கு வயிற்றெறிஞ்சது கிருஷ்ணரை பார்த்து. அதனால கிருஷ்ணர் என்ன பண்ணார், அகாசுரனுக்குள்ள போய் அவனோட வயிற்றையே குழந்தை எடுத்த. அதனாலதான் அவனுக்கு மாத்சரியம். ஆனா இது எல்லாம் கிருஷ்ணலீல நடக்கிறது. யாருக்கு இது எல்லா 6 குவாலிட்டிஸும் இருக்குன்னா ஒருத்தருக்கு மட்டும்தான். யாருன்னா இந்திரன். நம்ம இந்திரன் என்னது, இந்திரனுக்கு மதமும் இருக்கு, குரோதமும் இருக்கு, லோபமும் இருக்கு. ஆனா எப்படி மோகம் இருக்கு. மோகம் அன்னைக்கு அர்ஜுனனா அவன் அர்ஜுனனா அவதாரம் எடுக்கும்பொழுது பேட்டில் ஃபீல்ட்ல என்ன சொன்னா, கிருஷ்ணா நீ போய் ரத்தத்தை கரெக்டா நடுவுல ஸ்தாபனம் பண்ணு, கரெக்டா நடுவுல போய் வெய்ய, நான் யாரெல்லாம் வந்திருக்கா பாக்குறேன் நான் அப்போஸ் பண்ணதுக்குன்னு. சேனையோ ருபயோ மத்தியே ரத்தம் ஸ்தாபயமே அச்சுதா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு பயம் வந்துடுது. தத்ரா பஷ்யத் ஸ்திதான் பார்த்தः பித்ரேண பிதாமகான் ஆச்சார்யான் மாதுலான் பிராத்ரன் புத்ரான் பௌத்ரன் சகீம்ஸ்தவ. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கா, அவனோட
பிரதர்ஸ் வந்திருக்கா, அவனோட கசின்ஸ் வந்திருக்கா, அவனோட தாத்தா வந்திருக்கா, அவனோட குரு வந்திருக்கா, அவனோட மாமாலாம் வந்து ஃபைட் பண்றேன்னு சொல்றா. அவனுக்கு ஒரு பயம் வந்துட்டு, அச்சிச்சோ நான் இதெல்லாம் நான் ஃபைட்டே பண்ண முடியாது, நான் எப்படி கிருஷ்ணா இதெல்லாம் ஃபைட் பண்ண முடியும், இதான் என்னோட ஓன் ரிலேட்டிவ்ஸே வந்து என்னை அப்போஸ் பண்றேன்னு சொல்றாளே, நான் இதெல்லாம் ஐ கேன்ட் கில் மை ஓன் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் குமதி மகரதாத்ம வித்யாயச் சரணரதி பரமசதே தஸ்ய மேஸ்து அப்படின்னு பீஷ்மர் பாடுறாருல. கிருஷ்ணர் வந்து நீ அன்னைக்கு வந்து உன் ஃப்ரெண்டை ஹெல்ப் பண்றேன்னு சகி சபதி சகி பச்சோ ரிஷம்ய மத்தியே நிஜ பரையோர் பலையோர் ரதம் நிவேஷ. அன்னைக்கு அர்ஜுனனுக்கு அவ்வளோ பயமா இருந்தது. ஆனா நீ அவனுக்கு என்ன பண்ண, ஒரு கீதை சொன்ன. அந்த கீதை என்ன பண்ணது, அர்ஜுனனுக்கே ஒரு அவனுக்கு ஒன்றும் புரியலைன்னா கூட அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் தந்தது. கிருஷ்ணன் சொன்னது கரெக்டாக தான் இருக்கும், அதனால நான் கிருஷ்ணனை ஃபாலோ பண்றேன்னு. கிருஷ்ணனை உன்னை ஃபாலோ பண்ணா அப்படியே வின் பண்ணா பேட்டில். ஆத்ம வித்யா அவனுக்கு ஒரு 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 லெசன் அவனுக்கு தந்த. அவனை யூ டாட் ஹிம். அப்படி அர்ஜுனனோட மோகத்தை, அர்ஜுனனோட டெல்யூஷன் கிருஷ்ணனும் வைப் அவுட் பண்ண, டிஸ்ட்ராய் பண்ண. அடுத்தது காமம். காமம்னா ஒரு ஒரு லாஸ்ட், ஒரு டிசையர். இது இங்க இந்திரனுக்குன்னா அன்னைக்கு அகல்யாவும் கௌதமரும் இருந்தா இந்திரன் வந்து அகல்யாவையும்னு ஆசைப்பட்டான். அதனால இந்திரன் வந்தான். அகல்யா பார்த்தா இந்திரன் தான் இவன் அப்படின்னு தெரிஞ்சோடனே இந்திரன் திருப்பி போயிட்டான். நான் இப்படியாவது அகல்யா பார்க்காம நான் வந்து வேஷம் போட்டுன்னு வரணும்னு ட்ரை பண்றான் அவன். அதனால கௌதமன் எங்கேயோ வெளில போயிருக்கும் பொழுது இந்திரன் வந்து கௌதமரா வேஷம் போட்டுன்னு வரா. அகல்யாவால ரெசிஸ்ட் பண்ண முடியல, ஏன்னா தேவகீரணம் ஆயிரும். அவளை ரிஜெக்ட் பண்ணா தேவகீரணம் ஆயிரும்னு ஏத்துக்கிறா. அப்போ கௌதமர் வந்து பார்க்கும்பொழுது இப்படி போய் இப்படி இவ்வளோ காமமோட இருக்கேடா இந்திரா அப்படின்னு கோபப்படுற, உனக்கு ஃபுல்லா கண்ணா போகணும் அப்படின்னு இந்திரன் கிட்ட சொல்றேன். இந்திரன் ஃபுல்லா கண்ணா போகுது. அதுக்கப்புறம் அகல்யாவை பார்த்து சொல்ற, நீ வந்து இவ்வளோ காமோட இருக்கே அகல்யா, அதனால உன்னை யாரும் உன்னை பார்க்க முடியாது, யூ ஷுட் பி நாட் சீன் அப்படின்னு சொல்லும்போது அகல்யாவும் ஒரு ராக்கா மாதிரி போறா. ரொம்ப நாளா ஒரு ராக்கா இருக்கா. அப்போ ஃபைனலி என்ன ஆகிறது, ராமருடைய ஸ்பர்ஷம்னால அகல்யா திரும்பி வரா. என்ன சொல்றா, வேதாந்த தேசிகர் சொல்ற, ಜಟಕಿರಣ ಶಕಲ ತರ ಜಟಿಲ ನಟಪತಿ ಮಕುಟ ತಟ ನಟನ ಪಟು ವಿಬುಧ ಸರೆ ಅತಿ ಬಹುಲ ಮಧುಗಲನ ಲಲಿತ ಪದ ನಳಿನ ವ್ರಜ ಉಪಮೃದಿತ ನಿಜ ವ್ರಚಿರ ಜಹದು ಪಲ ತನು ರುಚಿರ ಪರಮ ಮುನಿವರ யுவதி மூத்த அப்படின்னு நம்ம தேசிகர் பாடுற. அகல்யா திரும்பி வந்துட்டா. அதான் காமம். அதுவும் பகவான் ராமர் தான் வந்து அகல்யாவை விடிவேற்றினா. லோபம் அடுத்தது, அந்த காமே இன்னும் மோர் அண்ட் மோர் ஸ்ட்ராங்கர் ஆகும் பொழுது அது வேணும் அப்படின்னு ஒரு கிரீடா மாறும். இந்த கிரீட் இங்க தெரியறது பிருத்து அன்னைக்கு வந்து அந்த பிருத்து அன்னைக்கு வந்து 99 அஸ்வமேத யாகம் பண்ணிட்டான். 100 பண்ணிட்டு இருக்கான். இந்திரனுக்கு அவ்வளவுதான் பயம் வந்துடுது. அச்சோ பிருத்து அடுத்த அஸ்வமேத யாகம் பண்ணிட்டானா அவன் இந்திரன் ஆயிருவான், நான் தான் என்னோட ஜாப் நான் விட்டுலாம் கொடுக்க முடியாதுன்னு அவனோட அஸ்வத்தை எடுத்துட்டு வந்துட்டான் இந்திரன். பிருத்து வந்து அவனோட பையனை போய் எடுத்துருவாடா, இந்த ஹார்ஸை திருப்பி எடுத்துருவா அப்படின்னு சொல்லும் பொழுது பிருத்துவோட பையன், அவன் பேரு விஜிதாஸ்வன்னே பேரு, ஏன்னா அவ்வளவு தடவை அந்த ஹார்ஸை திருப்பி எடுத்துன்னு வந்துட்டு இருக்கான். அதனால பிருத்துவோட பையனும் போறா இந்திரனுக்கு அந்த ஹார்ஸ்க்கு தேடி. அப்படி இந்திரன் தெரிஞ்சோடனே இந்திரன் பித்துவோட பையனை பார்த்தோடனே ஓடி போயிட்டா. அவன் அச்சுச்சோ இவன் கண்டுபிடிக்க முடியாது, எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ஓடி போயிட்டா. விஜிதாஸ்வன் திருப்பி கூட்டின்னு வரான். திருப்பி இந்திரன் அதே மாதிரி எடுத்துன்னு போறான் ஹார்ஸ. திருப்பி விஜிதாஸ்வன் எடுத்துன்னு வரான். இந்த மாதிரி நிறைய தடவை ஆகிறது. ஏன்னா
அந்த இந்திரனுக்கு அவ்வளோ கிரீட். என்னோட ஜாப் எடுத்துனா அவ்வளோதான் எனக்கு போயிடுது, ஐ நீட் டு கீப் மை ஜாப். ஒரு ஜாப் இன்செக்யூரிட்டி வேற அவனுக்கு. அதனால ரொம்ப நாள் இந்த மாதிரி ஆகிட்டே இருந்தது. அப்புறம் ப்ளூட்டோவும் பார்த்தா இந்த மாதிரி இந்திரன் வேஸ்ட் ஃபெலோ, அவன் இந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அதனால பரவாயில்ல, அவனோட பொசிஷன் வேணும்னா அவன் பொசிஷனே வச்சுக்கிட்டோம். நான் லாஸ்ட் அஸ்வமேத யாகம் பண்ணல, அவன் பரவாயில்ல அப்படின்னு விட்டு கொடுத்துட்டான் இந்திரனுக்கு. இன்னொரு இடம் எப்போனா பிரஹ்லாதன் வந்து இந்த கயாத்தோட ஊம்ல இருக்கும் பொழுது இந்திரன் வந்தான். இந்திரன் வந்து கயாத்தோட ஊம்ல என்டர் பண்ணி பிரஹ்லாதனை கொல்லணும்னு நினைச்சா. ஏன்னா பிரஹ்லாதன் அசுரன் தானே, பிரஹ்லாதன் பிறந்துட்டானா அப்படிதான் ஏதோ ரொம்ப அட்டாக் பண்ணிடுவான் இந்திரனை. இந்திரனோட பதவியிலேருந்து கிக் அவுட் பண்ணிடுவான். இன்னொரு அசுரன்லாம் பிறக்க கூடாதுன்னு பயப்படலாம் இந்திரன். ஆனா பகவான் வந்து காப்பாத்துறான். இந்த மாதிரி அவ்வளோ சொல்லலாம். வீடுக்கு ஒரு ஜாப் இன்செக்யூரிட்டி அவனுக்கு அவ்வளோ இருக்கு. ஏன் அந்த மவுண்டன்ஸ்க்குலாம் முன்னாடிலாம் விங்ஸ் இருக்கு போல இருக்கு, முன்னாடிலாம் ஃப்ளை பண்ணிட்டே இருக்கும். அப்போ இந்திரன் பார்க்கறான், இந்த மவுண்டன்ஸ்லாம் ஃப்ளை பண்ணிட்டே இருந்தா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு மவுண்டன்ஸோட விங்ஸ்லாம் கட் ஆஃப் பண்றான். அதனாலதான் இப்போ இருக்கிற மவுண்டன்ஸ்க்குலாம் விங்ஸ்லாம் கிடையாது. இந்த மாதிரி அவ்வளோ சொல்லலாம் கிரீடுக்கு. இது எல்லாமே பகவான் தான் வந்து காப்பாத்தினான். அடுத்தது ஒரு மதம், ஒரு ப்ரைட். அந்த கிரீடை கிடைச்சிட்டுனா ஒரு மதம், ஒரு ப்ரைட் இருக்கும். அது இங்க இந்திரன் அம்சமா வாலி வரும்பொழுது வாலி என்ன நினைச்சான், வாலி அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தான். ஏன்னா அவனை அப்போஸ் பண்ணிட்டு இருக்கார அவனோட ஆப்பனண்ட் வந்து அவனுக்கு ஆல்ரெடி அந்த ஆப்பனண்டோட ஹாஃப் பவர் அவனுக்கு ஆல்ரெடி கிடைச்சிடும் அவனோட ஃபைட் பண்ணும்பொழுது. அதனால வாலி தான் ஆல்வேஸ் வின் பண்ணுவான். எல்லாருக்கும் பயமாயிட்டா, அச்சிச்சோ வாலியோட நான் சண்டை போடல. அப்போ வாலி வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான கிங் ஆயிட்டான். அவனோட தம்பி சுக்ரீவனே ஷூட் பண்ணிட்டான். அவ்வளோ மதம் பிடிச்சிருந்தா. அப்போ ராமர் பார்த்த இப்படியாவது என்ன பண்ணோன்னு ஒரு ராமான்னு ஒரு ஆரோ போட்டு ஒரு அம்பு எடுக்கிற ஒரு ராமானும் எழுதியிருக்கிற ஒரு அம்பு எடுக்கிற வாலி மேல போடுற. வாலி கீழே விழுறான். அப்போ அவன் வந்து யார் என்னை அடிச்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது ராமான்னு எழுதியிருக்க. ராமான்னு சொல்லி he breathes his last. அப்படிப்பட்டது அதுவும் ராமர் தான். ராமரான அம்சமா வந்து வாலியும் இது பண்ண வேற நிறைய சொல்லலாம் இந்திரனுக்கு. இந்திரன் அன்னைக்கு துர்வாசர் ஒரு மாலை தந்தார். மாலை தரும்பொழுது இந்திரன் பார்க்கறான், நான் இதை வந்து ஐராவதன் மேல போட்டுறான். அந்த மாலையை எடுத்து துர்வாசர்லேருந்து அவன் மேல போட்டுக்கிறதுக்கு பதிலா துர்வாசர் பார்க்குற ஒரு சாபம் தர இந்திரனுக்கு எல்லா ஐஸ்வர்யமும் போயிடுத்து. அதனால அப்படியே தான் ஸ்டார்ட் ஆகுறது அமிர்தமத்தனமே இந்திரனோட மதம்னாலதான். இந்த மாதிரி இந்திரனுக்கு நிறைய மதம் இருக்கு. ஆனா இதே அந்த லோகம் அது கிடைக்கலன்னா என்ன ஆகும்னா ஒரு ஆங்கர் ஆகும், ஒரு குரோதம் ஆகும். இது வந்து அன்னைக்கு இந்திரன் வந்து குரு இல்லாம இருந்தா. குரு இல்லாம இருக்கும்போது தேடி இந்த குருவுக்கு. அப்போ விஸ்வரூபன் வந்தான். விஸ்வரூபன் கிட்ட கேட்டா, விஸ்வரூபன் ஃபர்ஸ்ட் நோன்னு சொன்னா. ஆனா அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிட்டா குருவா. அப்போ விஸ்வரூபன் குருவா இருக்கும்பொழுது அந்த விஸ்வரூபன் வந்து இது சொன்னா நாராயண கவசம் தந்தான் இந்திரனுக்கு. இப்படி ஆரம்பிச்சது, ஹரேர் விதத்யான் மம சர்வரக்ஷாம் ன்யஸ்தாங்ரி பத்ம பதகேந்திர பிருஷ்டே தராணி சர்மாசி கதேஷு சாப பாஷான் ததானோஷ்ட குணோஷ்ட பாஹு அப்படின்னு ஆரம்பிச்சு வந்து நாராயண கவசம் இந்திரனுக்கு தந்தான். ஆனா இந்திரன் அது எல்லாத்துக்கு அப்புறம் விஸ்வரூபன் ஒரு தப்பான ஒரு ஆக்கூத்தி தந்துட்டான். அப்போ இந்திரனுக்கு அவ்வளோ கோபம் வந்துடுது. அவனோட குருவே என்ன பண்ணா, குருவோட 3 தலையையும் வெட்டினா. சோமபீத்தம், சுராபீத்தம், மன்னாத்தம்னு 3 தலையும் விஸ்வரூபனோடது வெட்டினா. தொஷ்டாக்கு அவ்வளோ தொஷ்டான்று விஸ்வரூபனோட அப்பா
ரொம்ப ஆங்கிரி ஆயிட்டார். அதனால என்ன பண்ண, இந்திரனை பார்த்து விருத்ராசுரன்னு ஒரு பூதத்தை அனுப்பிச்சார். அந்த இந்திரன் பயந்து ஓடினா பகவான் அகைன் பகவான் கிட்ட தான் வந்தான். திருப்பி பகவான் வந்து ததீச்சியோட பேக் போன் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா. அதனால இந்திரன் வந்து விருத்தாசுரனோட ஜெயிச்சான். அதனால எங்கேயும் பகவான் தான் வந்து காப்பாத்தினா. பகவான் டு தி ரெஸ்கியூ தான் ஆல்வேஸ். ஃபைனலா அந்த குரோதமே நிறைய நிறைய ஆக ஒரு ஜெலசி ஆகும், மாச்சரியமாகும். மாச்சரியம் இங்க தெரியறதுன்னா ரிஷபதேவரோட சரித்திரத்துல. அப்போ அந்த நாபிக்கும் மேரு தேவிக்கும் ரிஷபன்னு ஒரு அழகான பையன் பிறகுற. இந்திரனுக்கு ஒரு ஜெலசி. அவனுக்கு அச்சோ இவன் பிறந்துட்டான், இவன் இப்படி இருக்கானே, இவன் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கானே, பலசாலியா இருக்கானே, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கானே, இன்டெலிஜென்ட்டா இருக்கானே, இப்படிலாம் இருக்கான்னு அவனுக்கு எல்லாத்து மேலேயும் அவனுக்கு ஒரு பொறாமை, அவனுக்கு ஒரு வைத்தெரிச்சல். அதனால என்ன பண்ணானா, அந்த அஜனாபம்ன்ற ஒரு தேசத்துக்கே ஃபுல் டைமுக்கு மழையை ஸ்டாப் பண்ணிட்டான். அப்போ ரிஷபர் பார்த்த, நீ யாருடா இந்திரா, என்னோட தேசத்துக்கு மழை நீ யாருடா ஸ்டாப் பண்ணதுக்கு அப்படின்னு ரிஷபரே அவரோட யோகத்தினால அவரே மழையை பொழிய ஆரம்பிச்சுட்டார். அங்க திருப்பி மழை ஆரம்பிச்சது. பாகவதம் சொல்றது, यस्यः इन्द्र स्पर्धमानो भगवान् वर्षे नववर्ष तद् अवतार्य भगवान् ऋषभदेवो योगेश्वर प्रस्यात्म योगमाय स्ववर्षं अजनाभं नामाभ्यवर्षत् அப்படின்னு அந்த ரிஷபரே பகவானோட அம்சம்தான். அந்த ரிஷபரும் இந்திரனோடைய செலசியை கட் பண்ணார். ஆனா ஒரு இடத்துல இந்திரனோட எல்லா இந்த ஆல் 6 குணம்ஸும் இந்திரனோட தெரியறது எங்கன்னா நம்ம கோவர்தன உதாரணத்துல தெரியறது. ஏன் அந்த கோவர்தன உதாரணத்துல எப்படி ஆரம்பிக்கிறதுனா, भगवानपि तत्रैव बलदेवेन संयुतः अपश्यन्निव संगोपन् इन्द्रया कृतोद्यमम्. பகவான் அப்படியே வரான். என்னப்பா நடக்கிறது, என்னது இதெல்லாம் அப்படின்னு பலராமனோட வரான். என்னப்பா எல்லாம் நடக்கிறது, ஏன் இவ்வளவு பெரிய பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நடக்கிறது? ஹிகோப்பியோ ஹி சாதுனாம் கிருத்தியம் சர்வாத்மநாமிக. ஏதோ நீ என்னைய மறைச்சுட்டு இருக்க, ஏதோ இவ்வளோ பெரிய சாப்பாடுலாம் நடக்கிறது, ஏதோ ஏதோ ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கே, ஏதோ நீ மறைச்சுட்டு இருக்கே ஏதோ அப்படின்னு பார்த்து பகவான் சொல்றான். அப்போ நம்ம நந்தபாபா சொல்ற, அது என்னடா கிருஷ்ணா, நம்ம இந்திரன் இருக்கால, அந்த இந்திரனுக்கு ஒரு ஒரு இது ஒரு பூஜை பண்ணுவோம் அவனுக்கு எவ்ரி இயரும். அந்த பூஜை இவ்வளவுதான் கிராண்டா நடக்கும், இப்படி எல்லா சாப்பாடும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் அவனுக்கு. இந்த பூஜை பண்ணிட்டு இந்திரன் நிறைய மழை பொழியணும்னு அந்த பூஜை பண்ணுவோம். ஏன்னா இந்திரன் தானே நம்மளோட கிராஸ்லாம் நம்மள ப்ரொடெக்ட் பண்றான். அந்த மழை பொழிஞ்சு அந்த கவுஸ் தானே அந்த கிராஸ்லாம் வந்து சாப்பிடுறது. அப்போ அந்த கவுஸ் தானே நம்மளுக்கு மில்க் தர்றது. அதனால இது ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன்னா நந்தபாபாக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடுது கிருஷ்ணன் யூஆர் அப் டு சம்திங்னு அவனுக்கு தெரிஞ்சிடுது கிருஷ்ணனை பார்த்து. அதனால கிருஷ்ணன் இதுவும் சொல்லிடக்கூடாது, இன்னொன்னும் ஆட் பண்ற. இந்த யாகத்தை காமம், லோபம், ஒரு ஒரு டிசையர், ஒரு கிரீட், ஒரு பயம், அதனால ஸ்டாப்லாம் பண்ணக்கூடாது கிருஷ்ணா. அதனால இந்த யாகத்தை ஸ்டாப் பண்ண வேண்டாம், நம்ம இதுக்கு இன்னும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்ற பகவான் சொல்றார். அதெல்லாம் இருக்கட்டும்பா, ஆனா இது ஏன் நம்ம வந்து பண்ணணும் இவ்வளோ பெரிய யாகத்தை இந்திரனுக்கு ஒரு லட்சம் கொடுக்குற மாதிரி கிடையாது. இவ்வளோ நம்ம பண்றோம். இந்திரா இஸ் ஜஸ்ட் டூயிங் ஹிஸ் ஜாப். ஒரு பாஸ் கிட்ட போனோம்னா அவர் வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் நார்மல் பே சேலரி தான் தருவார்.
நம்மளோட ஜாப் கண்டக்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா சேலரி அவ்வளோலாம் தரமாட்டார். அப்போ நம்ம ஏன் எக்ஸ்ட்ரா இவ்வளோ சாப்பாடும் இவ்வளோ பண்ணியிருக்கோம், நான் அவ்வளோ வேண்டாம், நம்ம நார்மலாக ஏன் இவ்வளோ தரோம், ஒரு பிரைபரி தானே இந்திரனுக்கு டு டூ ஹிஸ் ஜாப். அதனால நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்ப்பா. ஏதம் இதை மதம் தாத்த அப்படின்னு சொல்றேன். என்னோட மதம்ப்பா இது, என்னோட ரிலிஜன். ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் டூ திஸ் அப்படின்னு சொல்றேன். நம்ம இது பண்ண வேண்டாம்னு சொன்னோடனே நந்த பாபா கேட்குறேன், ஆனால் கிருஷ்ணான் சரி நீ சொல்லுறது ஓகே தான், சரி பண்ண வேண்டாம், ஆனால் இவ்வளோ பானையா சாப்பாடு இருக்கே, இதெல்லாம் இப்படி நம்ம யாருக்கு ஆஃபர் பண்ணுவோம், இப்படி இவ்வளோ இருக்கே, இந்த ஃபர்ஸ்ட் நம்ம தரலான்னு நினைச்சோம், பார்த்தா நீ வேண்டான்னு சொல்றியே. கிருஷ்ணன் சொல்ற இவ்வளோ இருக்குல்ல, இது வேணா why don't you offer it to அந்த பிராமணர்கள் இருக்கா, அந்த மலையே இருக்கு, கோவர்த்தன மலை, அந்த அந்த கவுஸ்லாம் இருக்கு, அது ஆஃபர் பண்ணுறது மட்டும் கிடையாது, பூச்சியே அவாகிட்டே பண்ணிடலாமே. இந்திரனுக்கு பதில் அவாதானே நம்மளுக்கு இந்த கோதானே நம்மளுக்கு பால் ப்ரொவைட் பண்ணுறது, தயிர் ப்ரொவைட் பண்ணுறது, பட்டர்லாம் ப்ரொவைட் பண்ணுறது, நெய் ப்ரொவைட் பண்ணுறது, எல்லாம் இதுதானே ப்ரொவைட் பண்ணுறது. அதனால நம்ம அதுக்கே பண்ணிடலாம் பூஜை அப்படின்னு சொல்கிறேன். அந்த பாபாக்கு இன்னொரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஆனால் பின்னாடி எல்லாரும் சொல்லியிருந்தா நான் கிருஷ்ணன் சூப்பராக சொல்கிறான், அவனையே ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாரும் பின்னாடிலேருந்து கிருஷ்ணன் சொல்கிறா. கிருஷ்ணனை பார்த்து அப்போ அந்த பாபாவும் ஒன்றும் பண்ண முடியாது, அக்ரி பண்ணிட்டேன். அப்போ அந்த பூஜை ஆரம்பிச்சது. அயம் கோ பிராமணாத்ரீனா மஹ்யம் ச தஹிதோ மக. கோ பிராமணர்கள், அப்புறம் அத்ரினா மவுண்டன், கோவர்தன மவுண்டனுக்கும் இந்த பூஜை நடந்தது. அப்போ என்னாச்சு, எல்லாரும் பிரதட்சணம் பண்ண ஆரம்பிச்சா. இன்னைக்கெல்லாம் நம்ம திருப்பதி மவுண்டனை பிரதட்சணம் பண்றோம்னா என்ன பண்றோம், நம்ம ஏதாவது நடந்துலாம் போறோமா, இல்ல நம்ம கார்ல தானே சுத்தி வரோம். அதே மாதிரி அதுதான் கிருஷ்ணர் தான் இன்வென்ட் பண்ணாருன்னா, எல்லாரும் பிரதட்சணம் பண்ணும்போது கார்ட்ல போறா. கோதனானி புரஸ்கிருத்தே கிரிம் சக்ரு பிரதட்சணம் அப்படின்னு கார்ட்ல போறா. அண்ட் கிருஷ்ணனுக்கும் இது ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் அவர் சொல்லியிருக்கார். எல்லாமே கிருஷ்ணர் பிளான் பண்ணது தான். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்திரனோட கர்வத்தை இப்படியாவது நம்ம கம்மி பண்ணோம்னு, இந்திரனோட குரோதம் நிறையான்னு. அதனால காலாத்மனா பகவதா சக்கரதர்ப்பம் ஜிகாம்சதா, அவர் அதனாலேயே இந்த லீலைய அவர் பண்ற கிருஷ்ணர். அப்போ என்ன ஆகிறது, கிருஷ்ணரே அந்த மலைக்குள்ள போய் எல்லா சாப்பாடும் சாப்பிட ஆரம்பிக்கிற. எல்லாரும் பாக்குறா, ஏய் பாருடா மலசாமி எல்லாத்தையும் சாப்பிடுறது. அஹோ பஷ்யத ஷைலோசோ ரூபி நோ அனுகிரகம் விதாத், நம்மள அனுகிரகம் பண்ணுறது, எல்லாத்தையும் சாப்பிடுறது. ஒரு பாயிண்ட்டுக்கு ஆயிட்டான் நந்த பாபாக்கே பயம் வந்துட்டா. அச்சோ இந்த மலசாமி இவ்வளவு சாப்பிடுறது ரொம்ப ஆச்சுன்னா நம்மளுக்குலாம் எங்க சாப்பாடு அப்படின்னு நினைச்சிட்டாராம். மேபி கம்மி சாப்பாடு பண்ணிட்டோமோன்னு அப்படி நினைக்கும் போது அந்த மலசாமி எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடிட்டு இருக்கு. ஆனா ஒத்த மட்டும் இங்க ஹாப்பியாகவே இல்லை, ரொம்ப ஆங்கிரியா இருந்தான். அவன் யாரு, இந்திரன். இந்திரன் கோபத்தோட இருக்கான். அவன் ஏதாவது பண்ணும் கிருஷ்ணனுக்கு. அவன் அதனால கணம் சாமர்த்திகம் நாம மேகானாம் சாந்த காரணம், ஒரு கிளவுட் இருக்கு, அது பேரு சாமர்த்திகம்னு பேரு. பிரளயம் போது தான் எல்லாம் மழை பெய்யும். அத போய் கோகுலத்துல போய் வெள்ள பொழி அப்படின்னு அனுப்புறான் அந்த சாமர்த்திகம் கணத்தை, அந்த சாமர்த்தம் கிளவுட. அவனுக்கு இன்னும் இது குரோதம் போல அவன் பாக்குறான். அவன் தேவகேளனம் பண்றான். அந்த காச்சாலம் பாலிஷம் ஸ்தப்தம் அந்யம் பண்டிதமானினம், ஏதோ நிறைய பேசினே இருக்கான். ஏதோ பாலிஷம், ஏதோ அவன் தான் ஏதோ ஸ்ட்ராங்னு நினைக்கிறான். ஏதோ எல்லா அசுரர்களும் ஃபைட் பண்ணோடனே அவன் தான் ஏதோ லீடர் ஆஃப் த பேக்னு நினைக்கிறான். ஸ்தப்தம் அந்யம் பண்டிதமானினம், ஏதோ யூஸ்லெஸ்ஸா பேசின்னு இருக்கான்னு இருக்கு. ஆனா ஏதோ யூஸ்லெஸ்ஸா தான் பேசின்னு இருக்கான். And அவன் லூஸ், அவன் பண்டிதமானினம். He has no intelligence. கிருஷ்ணம் மர்த்தியும் பாஷ்ருத்ய கோபாமே சக்ருரப்பியம் அப்படின்னு அவனுக்கு அவ்வளோ கோபம் இந்திரனுக்கு. அதனால எல்லா மழையும் பொழிய ஆரம்பிக்கிறது.
வித்யோதமான வித்யுபி ஸ்தனந்த ஸ்னனேந்திருபி எல்லா லைட்னிங்கும் உழைது மழை ஸ்தூலா வருஷதாரா எல்லா ராக்கா உழைதான். அந்த மாதிரி இருக்கா அந்த மழை, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, பயமா இருக்கு. எல்லாரும் கத்துறா, கிருஷ்ணா 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 ஹெல்ப் பண்ணு, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண மகாபாக தொன்னாதம் கோகுலம் பிரபோ திராத்துமர்ஹசி தேவான குபிதாத் பக்த வத்சலஹ. ப்ரொடெக்ட் பண்ணு. அந்த இந்திரன் அந்த குபிதா அவன் அவ்வளோ ஆங்கிரியா இருக்கான், நீதான் நம்மள பக்த வத்சலனை ப்ரொடெக்ட் பண்ணு அப்படின்னு கத்துறா. அப்போ கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சது ஏதாவது பண்ணும், இந்திரன் ஹீஸ் கோயிங் ஓவர் த போர்ட்னு தெரியறது. அதனால அந்த கோவர்தன மவுண்டன் தெரியுது. சுண்டு வரலால என்ன பண்றான், கோவர்தன மவுண்டன் கீழேயே வச்சுட்டு அவன் தூக்குறான். இப்படி ஒரு 7 year old ஒரு ஃபுல் மவுண்டனை, அதுவும் ஃபுல் கையால கூட கிடையாது, ஒரு பிங்கி விரலால அவன் தூக்குறான். தஸ்மான் மச்சரணம் கோஷ்டம் மன்னாதம் மத் பரிக்ரம் கோபாயே ஸ்வாத்மயோகேன சோயம் மே விரதாஹித இத்யுக்த்வைகேன ஹஸ்தேன கிருத்வா கோவர்தனாச்சலம் ததாரலீலையா கிருஷ்ணம் சத்ராகம் பாலக. இப்படி இருக்கான் ஒரு குழந்தை, ஒரு மஷ்ரூமை தூக்குற மாதிரி இருக்கு. எல்லாரும் வாங்கோ வாங்கோ வாங்கோ, நான் உங்களை பாத்துக்கிறேன், என்னோட விரதம் உங்களை காப்பாத்துறதுக்கு. எல்லாரும் நான் கீழே போட மாட்டேன் மலையே, நீ எல்லாரும் வாங்கோ அப்படின்னு நம்ம குருநாதர் பாடுற. எல்லோரும் வாருங்கள் மலையை தூக்கும் மாயனிவனை காண, எல்லோரும் வாருங்கள். பொல்லாத இந்திரனும் நல்ல குலத்தை அல்லல் படுத்தியதை கண்டு சகியாத பகவான் கைவிடேன் என்று வாயினால் சொல்லாமல் கையினால் மலையை தூக்கி காட்டினானே. எல்லோரும் வாருங்கள், ஆயனும் இவனே மாயனும் இவனே, நல்லோர்களின் தவ பயனும் இவனே, பசுபதியும் இவனே வசுபதியும் இவனே, மாசில்லாத பக்தரிடம் உரைபவனும் இவனே. எல்லோரும் வாருங்கள், இந்திரனின் கர்வத்தை குலைத்து பதவியை தந்தான், பக்தனின் ஆர்வத்தை வளர்த்து காப்பான். ஆயர்களின் இந்திர விரதத்தை கைவிட சொன்னான், அதை கைவிட்டவர்களை கைவிடாமல் காத்தான். எல்லோரும் வாருங்கள் மலையை தூக்கும் மாயனிவனை காண, எல்லோரும் வாருங்கள். எல்லோரும் வாருங்கள் அப்படின்னு குருநாதர் பாடுற. கிருஷ்ணனும் அதான் சொல்றான், எல்லாரும் வாங்கோ வாங்கோ, நான் கீழே போட மாட்டேன் அப்படின்னு மலையை 7 daysக்கு வீட்சமானோ ததாவத்ரீம் சப்தாகம் நாச்சலத் பதாத். இப்படி இருந்தா ஒரு ஸ்டெப் கூட நகரலையா, அந்த இடத்துலயே வச்சுட்டு அந்த மலையை தூக்கிண்டா. ஒரு ஸ்டெப் கூட ஒரு இப்படி அசையறது இப்படி அசையறதோ அது கூட பண்ணலையா. எல்லாரோடைய பேசிக் நீட்ஸும் மறந்து எல்லாரும் குதூகலமா நாம சொன்னாரு, ராம ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு நாம சொல்லிட்டு கீர்த்தனம் பண்ணிட்டு அப்படியே குதூகலமா இருந்தது இந்த கோவர்தன மவுண்டன் கடியில. ஆனா இங்க இந்திரன் பெஞ்சுட்டே இருக்கான். ஸ்டாக் தீரும்னு பாக்குறான், பார்த்தா தீரல.
ஃபைனலி 7 டேஸ்க்கு அப்புறம் என்னாச்சு, கிருஷ்ணர் கீழே போடணும், கிருஷ்ணர் கீழே கை வலிக்கிறதுன்னு திருப்பி கீழே வைக்கல. இந்திரனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாக் தீரிடுது மழை எல்லாம், அதனால இந்திரன் திருப்பி டிபார்ட் ஆயிட்டான். கிருஷ்ணர் அப்படியே அந்த மவுண்டனை ஸ்வஸ்தானே பூர்வத் பிரபு எல்லாரும் வெளில போய் ஆத்துக்கு திரும்பி போனா, யாரோட சைட்லையும் தெரியாம கிருஷ்ணன் அந்த மவுண்டனை அப்படியே கீழே வச்சார். ஏன்னா யாருக்கும் தெரியக்கூடாதுல அவர் மவுண்டனை கீழே வைக்கிறது. அதே இடத்துல சேம் பிளேஸ் அங்கே எடுத்தாரோ அதே இடத்துல திரும்பி வச்ச. அப்போ எல்லாரும் பேசிக்கிறா, நம்ம இப்படி இருப்பான், கிருஷ்ணன் இப்படி இதெல்லாம் பண்ணா. யசோதா, ரோஹிணி, நந்தோ, ராமேஸ்வரம் எல்லாம் வர எல்லாரும் கட்டி பிடிச்சிக்கிறா கிருஷ்ணரை. கிருஷ்ணா இப்படிதான் இது பண்ண இப்படியா. ஆனா ஃபர்ஸ்ட் அம்மா அப்பானா ஒரு பாசம் தானே இருக்கும், அதனால அடிபட்டிருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்கறா. அதுக்கப்புறம் நான் சப்தாயனோ பாலக கரேனே கன லீலையா கதம் பிப்ரத் கிரிவரம் புஷ்கரம் குஜராடிவ. எப்படி இந்த கிருஷ்ணர் வந்து ஒரு கையால ஒரு விரலால தூக்கி இந்த 7 டேஸ்க்கு 7 year old தான், 20 year old கூட கிடையாது, ஒரு 7 year old ஒரு கை ஒரு விரலால தூக்கிருக்கான் இந்த பெரிய மலைய. அண்ட் இப்படி ஒரு யானை எப்படி இருக்குமோ, ஒரு யானை இப்படி ஒரு ஸ்மால் புஷ்கரம் ஒரு லோட்டஸை இப்படி தூக்குமோ அந்த மாதிரி தூக்கிருக்காங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கும் பொழுது நந்த பாபா சொல்றேன். நந்த பாபா கிட்ட கேட்கும் பொழுது இப்படி கிருஷ்ணன் இதெல்லாம் பண்ணணும், ஹி மஸ்ட் பி ஏதோ அப்நார்மல் பர்சனா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நந்த பாபா சொல்ற, ஆமா அப்படிதான். ஹனி கர்கர் வந்து சொல்லும் பொழுது அவர் சொன்ன, வாசுதேவை திஷ்டிமான் அபிஞாசம் பிரச்சக்ஷதே. இவன் இந்த கிருஷ்ணனுக்கானே இவன் வாசுதேவன் தவிர வேற யாரும் கிடையாது. அப்படின்னா என்னது, வாசுதேவன் தான், கிருஷ்ணரே அந்த பகவான் தான் அப்படின்னு இங்கதான் நந்தன் ஃபைனலி ரிவீல் பண்றான். அண்ட் இங்க வந்து நம்ம ரிஷபர் வந்து மவுண்டனை தூக்கின ரிஷபர் வந்து மழையை பொழிஞ்சார். ஏன்னா இந்திரன் மழையை பொழிய மாட்டான்னு. ஆனா இங்க இந்திரன் மழையை பொழியறான்னு, அதனால கிருஷ்ணர் வந்து மலையை தூக்கினார் அந்த மழையில இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவே. அங்க அவர் வந்து ஒன்னும் இந்திரனோட பேசல. இந்திரன் பண்ண மிஸ்டேக் ஹி ஜஸ்ட் திருப்பி மழையை பொழிஞ்சுட்டார். ஆனா இங்க ஹி வாண்டட் டு கரெக்ட் இந்திரன்ஸ் மிஸ்டேக். அதனால இந்திரன் மழை பொழியும் பொழுது அவர் வந்து மலையை தூக்கினார். அப்படி எல்லாரும் பேசிக்கும் பொழுது இந்திரன் வரான். ஆனா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பகவானும் இந்திரனும் செப்பரேட் பிளேஸ்ல போய் பேசியிருந்தா. கோவர்தனே திருத்தே சைலே ஆசாராத ரக்ஷிதே விரஜே கோலோகாதா விரஜத கிருஷ்ணம் சுரபி சக்ரேவச்ச சுரபி காமதேனும் ஐராவதம். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் எல்லாரும் சக்ரன் இந்திரன் எல்லாரும் வந்தா. இந்திரன் அதுக்கப்புறம் அவனோட மிஸ்டேக் ரியலைஸ் பண்ணிட்டு ஒரு ப்ரேயர் சொல்றான். விசுத்த சத்வம் தவதாம சாந்தம் தபோமயம் துவஸ்தரஜஸ்தமஸ்கம் மாயாமயோயம் குணசம்பிரவாஹோ ந வித்யதே தே தே அக்ரஹணானுபந்தஹ அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு ப்ரேயர் பண்றா. என்ன படிக்கும் பொழுது ஈஸ்வரம் குருமாத்மானம் த்வாமஹம் சரணம் கத. ஈஸ்வரம் குருமாத்மானம், ஈஸ்வரனும் குருவும் ஆத்மாவும் நீனே தாண்டா கிருஷ்ணா அப்படின்னு சொல்ற. நீதான் என்னோட சரணம் அப்படின்னு சொல்ற. ஈஸ்வரம்னா பகவான், குரும்னா குரு, ஆத்மானா நம்ம ஆத்மா. அப்போ இது என்ன சொல்றதுன்னா, இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான இது. ஈஸ்வரம்னா நம்ம யாரா when we want to go into the path of spirituality, you first search for Bhagavan. You first do a lot of prayers to Bhagavan. பிரார்த்தனை நிறைய பண்ணிப்போம் பகவான் கிட்ட. அப்புறம் தான் பகவான் ரொம்ப ஹாப்பியானோடனே ஒரு குருவை அனுப்புவார். ஒரு குருவை அனுப்பினோடனே அந்த குரு எப்படி இருப்பார், பகவானோட அம்சமாவே இருப்பார் அந்த குரு.
இந்த குருவை அனுப்பினோடனே அவர் குருவா இருப்பார். ஆனா அவர் என்ன பண்ணுவார்? he will only show the way to பகவான். he won't say I'm the best சொல்லிக்க மாட்டார். he will only show the way to பகவான். அந்த குருவே what will he make us realize? he will make us realize the ஆத்மா. அதனாலதான் இந்திரனும் இதே மாதிரி ஈஸ்வரம் குருமா ஆத்மானம் வாமஹம் சரணம் கதஹ. அப்புறம் பகவான் சொல்றான், பகவான் திருப்பி சிரிக்கிறான், இந்திரா அப்படின்னு கம்பீரமா சொல்றான், இந்திரா இதெல்லாம் நான் யாரு எனக்கு சரணாகதி பண்ணிட்டாலோ எல்லாம் நீ பண்ணிருக்கலாம், எல்லா பேட் திங்ஸ்லாம் நீ பண்ணிருக்கலாம், ஃபுல் என்னோட கோகுல வாசிகளையே நீ அவ்வளோ டார்மெண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா நான் யாரு எனக்கு சரணாகதி பண்றாளோ அவளுக்கு அனுகிரகம், நான் அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு அனுகிரகம் பொழியிற கிருஷ்ணர். அப்போ காமதேனு சொல்றா, இந்திரம் நஸ்வாபிஷேக்ஷ்யாம் ஓ பிரம்மணானோதிதா வயம் தீர்ணோசி விஸ்வாத்மன் பூமே பாராயணோபனுத்தையே. Krishna, on behalf of Indra, I'm really sorry for what happened. I'm really sorry ன்னு சொன்னோடனே ஐராவதம் வருது. அந்த ஆகாஷ ஜலம் இருக்கு, என்ன பண்ணுறதுன்னா தும்பிக்கையால கொட்டர் தான் ஆகாஷ ஜலமோட கிருஷ்ணர் மேல. ஜலைராகாஷகங்காய ஐராவத கரோத்ரிதைஹி இந்திரஹ சுரர்ஷிபிः சாகம் நோதிதோ தேவமாத்ருபிः அப்யஷஞ்ச ததாஷாரம் கோவிந்தம் இதி சாப்யதாத். இந்திரன் இந்த இடத்துல கூட அவனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணணும்னு தோணலையா? யார் அவனை ரிமைண்ட் பண்ணானா, அவன் அம்மாவே அதிதி பார்த்து சொல்றா, டேய் இந்திரா அப்படியே உட்கார்ந்து இருக்க, கிருஷ்ணரை பார்த்து முன்னாடி கிருஷ்ணர் வந்திருக்க, உன்னோட மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிருக்க, நீ என்ன பண்ணும், நீ போய் அவர்கிட்ட நீ போய் ஒரு அபிஷேகமாவது பண்ணுடா அப்படின்னு திட்டுறா. ஃபைனலி அபிஷேகம் பண்றா கிருஷ்ணருக்கு. அபிஷேகம் அபிஷேகம் இன்று நம் பிரேமிக வரதனுக்கு பட்டாபிஷேகம். அபிஷேகம் அபிஷேகம் இன்று நம் பிரேமிக வரதனுக்கு பட்டாபிஷேகம். இந்திரன் தலைவணங்க காமதேனு பால் பொழிய ஆகாஷ கங்கையுடன் ஐராவதமும் வர தேவர்கள் பாட்டு பாடி பூமாரி பொழிய கோவிந்த பட்டாபிஷேகம். அபிஷேகம் அபிஷேகம் இன்று நம் பிரேமிக வரதனுக்கு பட்டாபிஷேகம். மூன்றெழுத்து பிரணவம் போல நாமமிது மூன்று மாயையும் போக்கி மூன்றுலகத்தையும் காக்கும் கோவிந்த பட்டாபிஷேகம். அபிஷேகம் அபிஷேகம் இன்று நம் பிரேமிக வரதனுக்கு பட்டாபிஷேகம். இன்று நம் பிரேமிக வரதனுக்கு பட்டாபிஷேகம். பிரேமிக வரதனுக்கு பட்டாபிஷேகம்.
ஒரு பட்டாபிஷேகம் நடக்கிறது. இந்த அந்த ராமாவதாரத்துல ராமருக்கு அவ்வளோ பட்டாபிஷேகம் நடந்துட்டு எண்ட்ல 14 இயர்ஸ் வந்தோடனே ஒரு பெரிய பட்டாபிஷேகம் நடந்தது. அவருக்கு எல்லா அடோர்மெண்ட்ஸ் எல்லாமே, கார்மெண்ட்ஸ் எல்லாமே கிடைச்சிது. ஆனால் கிருஷ்ணருக்கு அவரோட ஃபுல் லைஃபும் வாழ போற அவருக்கு ஒரு பட்டாபிஷேகமே நடக்காது. இதான் ஒன்லி பட்டாபிஷேகம் அவருக்கு. அதனால அவரோட கிரீடம் என்னன்னா, அவரோட கிரீடம் தான் இந்த நாமான்றது. இந்த நாமா இங்க என்னன்னா கோவிந்த நாமா. அதான இங்க அந்த இந்திரன் இந்த இந்திரன் அந்த காமதேனும் எல்லாரும் கோவிந்த நாமம் தந்தா கோவிந்தா 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 அப்படின்னு அந்த கோவிந்த நாமம் தந்தா. அப்போ அந்த 3 எழுத்து கோவிந்த நாமம் நம்ம இப்போலாம் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுறது. ரொம்ப ஃபேமஸான நாமம் அது. ஏன் நம்ம யூஸ்வலாக ஒரு பட்சணை ஏதாவது ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிப்போம், கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. எல்லா இடத்துலையும் கோவிந்தாவோட தான் ஆரம்பிக்கிறோம். ஏன்? ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான நாமா, அப்படிப்பட்டது, அவ்வளோ அழகானது அந்த கோவிந்த நாமம். அதனால கோவிந்தா உந்தன் நாமமே அழகு, எந்த நேரத்திலும் நம்மை காத்திடும். கோவிந்தா உந்தன் நாமமே அழகு, அண்டியவரை காத்திடும் வேங்கடவன் நாமம். அண்டியவரை காத்திடும் வேங்கடவன் நாமம். மண்ணையுண்ட மாய கண்ணன் நாமம். மண்ணையுண்ட மாய கண்ணன் நாமம். கோவிந்தா உந்தன் நாமமே அழகு, எந்த நேரத்திலும் நம்மை காத்திடும். பந்தம் மறுத்து பரிபாலித்திடும் நாமம். அந்தகனை நடுங்க செய்திடும் நாமம். சொந்த ஊர்வை குண்ட வேங்கடவன் நாமம். மந்திபாயும் வேங்கடத்தில் எதிரொலிக்கும் நாமம். கோவிந்தா உந்தன் நாமமே அழகு, எந்த நேரத்திலும் நம்மை காத்திடும். கோவிந்தா உந்தன் நாமமே அழகு, கோவிந்தா உந்தன் நாமமே அழகு. அவ்வளோ அழகானது அந்த கோவிந்த நாமம். அப்படி அந்த கோவிந்த நாமம் என்ற அந்த கோவிந்த நாமம் நம்ம கிருஷ்ணருக்கு கிடைச்சது. அந்த கோவிந்த நாமத்தை நம்ம மேலும் மேலும் சொல்லி அதை அந்த 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 அழகான அந்த நாமத்தை நம்ம உள்வாங்கிட்டு நம்ம இன்னும் நாம சங்கீர்த்தனம் பண்ணி இன்னும் மேல சத்சங்கம் பண்ணி இன்னும் நாமா சொல்லி என்னுடைய கிருத்தஜ்ஞையை தெரிவிச்சுட்டு கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा. सद्गुरुनाथ महाराज की जय.